Hello students, welcome to Heba Max 12th Standard Business Max Chapter 3 Integral Calculus 2 Example Sums 3.1 in the video. Find the area bounded by y is equal to 4x plus 3 with x-axis between the lines x equal to 1 and x equal to 4. இப்போ நான் graph வரைஞ்சிருக்கேன். இந்த line வந்து y is equal to 4x plus 3. இந்த line எப்படி வரையலாம் அப்படின்னா நார்மலா x ஓட இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கொடுத்துருக்காங்களா. ஸோ 4 1s are 4, 4 plus 3 7. ஸோ yல 7 பாயிண்ட்ல இது வரும்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 4னா 4 4s are 16, 17, 18, 19. ஸோ 19th பாயிண்ட்ல இது எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு நமக்கு இப்ப என்ன கொடுத்துருக்காங்க x equal to 1 and x equal to 4. இது ரெண்டு லைன் வரைஞ்சிட்டோம்னா இந்த லைனும் x equal to 1 பாயிண்ட்டும் x equal to 4 பாயிண்ட்டும் பவுண்ட் பண்ற இடத்தோட ஏரியா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் கொஸ்டின். சரிங்களா? டயக்ராம் வந்து சைட்ல டிரா பண்ணிக்கோங்க. சொல்யூஷன்ல கிவன் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to 4x plus 3. இப்போ இந்த பவுண்டட் ரீஜனோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க வேல்யூவை நான் இன்டகிரேட் பண்ணா போதும். லிமிட் வந்து x equal to 1, இன்னொன்னு x equal to 4. ஸோ லோயர் லிமிட் 1, அப்பர் லிமிட் 4. ஃபங்க்ஷன் என்ன? y into dx. y தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ரைட்டா? நெக்ஸ்ட் லைன்ல 1 2 4 y ஓட வேல்யூ 4x plus 3 into dx. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல 4 எப்படி இன்டகிரேட் பண்ணோம்? 4 இன்டகிரேட் பண்ணா 4x square by 2. 3 இன்டகிரேட் பண்ணா 3 into x. அப்பர் லிமிட் 4, லோயர் லிமிட் 1. 2 1 time, 2 2 times. அப்ப 2x square plus 3x. upper limit 4, lower limit 1. இப்போ first 4 substitute பண்ணலாம். 2 into 4 square plus 3 into 4 minus 2 into 1 square plus 3 into 1. 4 square 16, 16 2s are 32 plus 12 minus 2 1s are 2. minus into plus minus 3 இருக்கும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா எனக்கு 39 ஏரியான்றனால ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பா எழுதிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த லைன் y minus 2y minus 12 equal to 0. The y axis and the lines y is equal to 2 and 5. இப்போ y is equal to 2 and 5 சொன்னா நம்ம லைன் இப்படிதான் வரும். சரிங்களா? நீங்க அதை கண்டுபிடிச்சுதான் பாயிண்ட் எழுதணும்னு இல்லை, சும்மா டிரா பண்ணாலே போதும். டைரக்டா நம்ம ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சொல்யூஷன்ல கிவன் என்ன? x minus 2y minus 12 equal to 0. லிமிட் y is equal to 2 and y is equal to 5. இப்போ ஏரியா ஆஃப் பவுண்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? therefore ஏரியா is equal to lower limit 2, upper limit 5. இப்போ இந்த வேல்யூ ஒன்னு x equal to கொண்டு வரணும், இல்ல y equal to. இங்க y ல லிமிட் இருக்கு, ஸோ கண்டிப்பா x ல தான் கொண்டு வரணும். therefore இந்த லைன் எப்படி மாறும்னா x equal to minus 2y ஆன்சைட் போனா plus 2y minus 12 ஆன்சைட் போனா plus 12. புரியுதா? ஸோ இங்க என்ன எழுதலாம் இப்போ? x into dy which is equal to 2 to 5. x ஓட வேல்யூ இப்போ என்ன நம்ம எழுதணும்? x ஓட வேல்யூ என்ன? 2y plus 12 into dy. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். 2y னா 2y square by 2 plus வெறும் 12 னா 12y. upper limit 5, lower limit 2. இப்போ கேன்சல் ஆகும்னா 2 2 கேன்சல் ஆயிடும். அப்ப வெறும் y ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். ஸோ 5 ஸ்கொயர் plus 12 into 5. ரைட்டா? அப்பர் லிமிட் முடிஞ்சது. அடுத்தது லோயர் லிமிட் 2. 2 ஸ்கொயர் plus 12 into 2. இதை சால்வ் பண்ணி எழுதிருக்கேன். 5 ஸ்கொயர் 25, 12 5s are 60, 2 ஸ்கொயர் 4, 12 2s are 24, மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸா மாறிடும். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன்னா என்னோட ஆன்சர் 57 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.3. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ரீஜன் பவுண்டட் பை பேரபோலா கேட்குறாங்க. இங்க லைன் கிடையாது. y is equal to 4 minus x square, x axis and the lines x equal to 0 and x equal to 2.
சரிங்களா? இப்ப நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்னு குடுத்துட்டாங்க. இப்போ y is equal to 4 minus x square தான் ஈக்குவேஷன். நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பாரபோலா வரையறோம். அதுல x ஓட வேல்யூ 0, ஆரிஜின் இன்னொன்னு 2. ஸோ இதுல முடியிற இடம் வரைக்கும் இருக்கிற ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும். சேம் இப்ப லைன் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே தான் செய்ய போறோம். சொல்யூஷன்ல கிவன் எழுதிக்கோங்க. y is equal to 4 minus x square. x ஓட வேல்யூ 0 and x ஓட வேல்யூ 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏரியா கண்டுபிடிக்கணும்னா integration of 0 to 2 y into dx which is equal to 0 to 2 y ஓட வேல்யூ என்ன? 4 minus x square into dx. கிளியரா? இப்ப நெக்ஸ்ட் லைன்ல 4 இன்டகிரேட் பண்ணும் 4x ன்னு மாறும். x square இன்டகிரேட் பண்ண x cube by 3 ன்னு மாறிடும். upper limit to lower limit 0. சரியா? which is equal to 4 into 2 minus 2 cube by 3. இது upper limit. minus lower limit 0. எல்லாமே 0 ஆயிடும். 4 into 0, 0, 0 cube 0. ஸோ நான் இது மட்டும் சால்வ் பண்றேன். 4 2s are 8. 2 cube 8 by 3. 3 into 8 LCM எடுக்கிறோம். 24 minus 8 by 3. 24 minus 8 பண்ணோம்னா 16. ஸோ 16 by 3 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு எழுதிக்கணும். ரொம்ப சிம்பிள். லைன் என்ன பண்ணீங்களோ அதே தான். சேம் ஃபங்க்ஷனை மட்டும் இன்டிகிரேட் பண்ணி வேல்யூ அப்ளை பண்றோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.4. ஃபைண்ட் த ஏரியா bounded by y is equal to x between the lines x equal to -1 and x equal to 2 with x axis. இப்போ x equal to y அப்படின்னா கரெக்டா ஆரிஜின்ல பாஸ் ஆகும். x equal to -1 நெகட்டிவ் சைடும் வருது, x equal to 2 பாசிட்டிவ் சைடும் வருது. இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க நம்ம ரெண்டு டிஃபரெண்ட் இது செய்வோம். ஒன்னு -1ல இருந்து 0, இன்னொன்னு 0ல இருந்து 2. இது வரைக்கும் நமக்கு சிங்கிள் லிமிட் தான் இருந்தது. ஸோ ஈஸியா இருந்தது. இப்போ இது வந்து டபுள், இது 2 வாட்டி செய்வோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதோட ரெக்வயர்டு ஏரியா எப்படி இருக்கும்? ஏரியா is equal to integration of -1 to 0. இது எப்போ வரும்னா -x into dx less 0 to 2 x into dx. டைரக்டா நம்ம -x into dx and plus x into dx சால்வ் பண்ணனால நெக்ஸ்ட் லைன் நம்ம இன்டிகிரேட் பண்ணிடலாம். -x இன்டிகிரேட் பண்ணும்போது மைனஸ் காமனா வெளியே எடுத்துட்டு x ஸ்கொயர் பை 2ன்னு நம்ம சால்வ் பண்ணுவோம். 0 to -1 less x இன்டிகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2 upper limit to lower limit 0. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணா -0 by 2 -1 இன்சைட் வரும். இந்த மைனஸ் வந்து காமனா வெளியே இருக்கு. சரிங்களா? x இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் 0 by 2 மைனஸ் லோயர் லிமிட் -1 ஹோல் ஸ்கொயர் by 2. இது தனியா இருக்கு. அப்புறம் லெஸ் 2 இருக்கு. 2 ஸ்கொயர் by 2 minus 0 by 2. ஸோ இது ரெண்டும் 0 ஆயிடுமா? இந்த மைனஸ் உள்ள கொண்டு வரும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் -1 into -1 1 by 2 தான். பிளஸ் 2 ஸ்கொயர் 4 by 2. 2 டேபிள கேன்சல் பண்ணா 2 கிடைக்கும். ஸோ 1 by 2 plus 2. 2 2s are 4. 2 plus 1 5. 5 by 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா இருக்கனால கண்டிப்பா ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.